வணக்கம் மக்களே. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விற்கதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச செலவெல்லாம் பண்ணலைங்க. வீடு சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன குளம் கட்சிச்சு. ஸோ அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டு வச்சிட்டேன். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதுளை செடி விதைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். ஸோ பெருசாச்சு அப்படின்னாக்கா வெங்காயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் மாதுளை செடி கூட அப்புறம் ரெடி பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ தான் நாற்று விட்டேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் வந்து போட்டு விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி முழுசாக வந்து வீடியோ போட்டு வரேன் எப்படி நாற்று வருதுன்னு சொல்லிட்டு அதிகம். ஸோ நம்ம வச்சு வந்து சூப்பராக வந்து வந்துச்சு. இதுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசரையும் வந்து போல, அதாவது பார்த்தீங்கன்னா உரம் எதுவுமே வந்து வந்து போடலைங்க. ஸோ நார்மலாக வந்து மணல் போட அதிலே வேஸ்ட்டு. அது மேலே வந்து லைட்டாக வந்து இந்த ஆட்டு சாணி வந்து ஆட்டு சாணி மாட்டு சாணி எந்த சாணி அதை பார்த்தீங்கன்னா எருவுன்னுவாங்க. ஸோ ஆட்டு எருவு மாட்டு எருவு எதனா வந்து அது மேலே அப்படியே சும்மா மழைச்சாரல் மாதிரி அப்படியே பேய விட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளோதாங்க நம்மளோட பாட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ செடி மாதிரி சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் ஏன்னா மழை காலத்தில் இந்த மாதிரி தனி